பாரதம் என்றோ அந்த அரசு அந்த மக்களை அடக்கக்கூடாது என்று உலக நாடுகள் சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த உலக நாடுகள் சட்டத்தை கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடந்து கொண்டே வருகிறது. இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு குட்டிமணி ஜெகன் என்கிற ஒரு மாவீரனுடைய சிறையிலே அவர் கண்ணை உயிரோடு தோண்டி சிங்கள இனவரி காடையர்கள் அந்த கண்களை போட்டு கால் பூச்சு காலால் போட்டு தேய்த்துக் கொண்டார்கள். உயிரோடு துடிக்க துடிக்க அந்த கண்ணை புடிங்கினார்கள். இதெல்லாம் பார்த்து அங்கு இளைஞர் தண்டெழுச்சியாக எழுந்து வந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன் மகள் கண் முன்னே தாயை கற்பழித்தார்கள். துடிதுடித்து இறந்தார்கள் அந்த தாய். அது மட்டுமல்ல தோழர்களே, சிங்கள இனவரி காடியர்கள் கற்பழித்து விட்டு எங்கே நாம் மருத்துவ பரிசோதனைக்குள்ளே வந்தால் நாம் ஆட்டி விடுவோம் என்று பயந்து கற்பழித்த பெண் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி சிங்கள இனவரி காடியர்கள் துப்பாக்கி பெண் உறுப்புகளை செலுத்தி சுட்டார்கள். அது மட்டுமல்ல, பெண்மையுடைய பெண் உறுப்புக்குள்ளே வெடிகுண்டை வைத்து வெடிக்க வைத்தார்கள். உலக நாடுகள் சட்டம் என்ன சொல்கிறது? போர் விதிமுறை என்று சொல்கிறது. அந்த போர் விதிமுறைக்கு எதிராக செஞ்சோலைகளே விடுதலை புலிகளின் போராளிகளின் குழந்தைகள் தாய் தந்தை இழந்த பிள்ளைகளை செஞ்சோலைகளே விடுதலை புலிகள் மேலக பிரமாண நேரடி பார்வையிலே வளர்ந்து வந்த குழந்தைகள் மீது வெடிகுண்டை போட்டு படுகொலை செய்தார்கள். மருத்துவமனைகள் மீது போடக்கூடாது, பள்ளிக்கூடங்கள் மீது, தேவாலயங்கள் மீது, பள்ளிவாசல்கள் மீது, கல்லூரிகள் மீது குண்டுகளை போடக்கூடாது என்று உலக நாடுகள் சட்டம் போர் நெறிமுறை சொல்கிறது. அந்த நெறிமுறை எல்லாம் இவர்கள் கடைபிடிக்கவில்லை. பாஸ்பரஸ் குண்டு, இன்னும் வேதியியல் குண்டு, அந்த வேதியியல் குண்டு பூமிக்குள்ளே துளைந்தால் பூமியில் இருந்து 2 தென்னைமரம் உயரத்திற்கு கீழிறக்க மண்ணும் தண்ணீர் பீழ்ச்சி அடைக்கும். அந்த மேல குண்டுகளை போட்டார்கள், ரசாயன குண்டுகளை போட்டார்கள். ரசாயன குண்டுகளை போடுகிற பொழுது நம் சுற்றுவட்டத்தில் இருக்கிற 2, 3, 5 கிலோமீட்டருக்குள்ள ஆக்சிஜன் பாஸ்பரஸ் குண்டுகள் உறைந்துவிடும். இப்படிப்பட்ட கொடுமையான சூழலில் இந்திய அரசு துணையோடு, காங்கிரஸ் துணையோடு காந்தி தேசம் ஆயுதம் கொடுத்தது, புத்த தேசம் கொன்று முடித்தது. அருமை தோழர்களே, 2009 இனப்படுகொலை விடுதலை புலிகள் இயக்கம் 30 ஆண்டு காலம் தந்தை செல்வா அவர்களுடைய வழியில் ஜனநாயக வழியில் நடத்தப்பட்ட போராட்டம் ஒரு தீர்வை தரவில்லை. மக்கள் மீது எழுச்சி உண்டு பண்ணியிருந்தது. அதற்கு பிறகுதான் விடுதலை புலிகள் இயக்கம் தீவிரமாக வந்து வளர்ந்து ஒரு நாட்டை கட்டியமைத்தார்கள். தமிழீழம் என்கிற நாட்டை கட்டியமைத்தார்கள். அந்த தமிழீழம் நாட்டை கட்டியமைத்த அந்த நாட்டில் விடுதலை புலிகளுடைய அரசு சார்பில் கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை இருந்தது, காவல்துறை இருந்தது, நீதித்துறை இருந்தது, வருவாய்த்துறை இருந்தது, போக்குவரத்து துறை இருந்தது, சுற்றுலாத்துறை இருந்தது. எல்லா அதிகாரம் இருந்த தமிழகத்தின் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு நாட்டை ஆண்டு வந்தார்கள். அந்த நாட்டிற்கு ஐநா நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும், உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். அந்த அங்கீகரிப்பு இல்லாமல் அமெரிக்க அரசு மிகப்பெரிய இன துரோகத்தை, இனப்படுகொலையை செய்து முடித்தது. நார்வே விட்டு அமைதி பேச்சுவார்த்தையை இந்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 2007 அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது. பேச்சுவார்த்தை அழைக்கிற காலகட்டத்தில் இலங்கைக்கு பல ஆயிரம் மதிப்புள்ள ஆயுதங்களை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கை பகுதியிலே அமெரிக்காவுடைய போர் கப்பலை கொண்டு வந்து நிறுத்துகிறது அமெரிக்க அரசு. ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் இந்திய அரசு விடுதலை புலிகளை மிரட்டிக் கொள்கிறது. அருமை தோழர்களே, பெரியவர்களே, கியூபா நாட்டுடைய விடுதலைக்கு போராடிய பிடல் காஸ்ட்ரோ சேக்வாரா கையில் ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்தார். இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய
சுபாஷ் சந்திரபோஸ் ஆயுதம் இந்த நாட்டில் புரட்சி செய்தார். வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்தார். சீன நாட்டினுடைய விடுதலைக்காக மாசேத்துங் அவர்கள் ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்தார். இப்படிப்பட்ட போராளிகள் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இந்த உலக நாடுகளுக்கு எல்லோருக்கும் புரட்சியாகப்பட்டது. ஆனால் விடுதலை புலிகள் தலைவர் மேதக பிரபாகர் அவர்களை கையில் இருந்த ஆயுதம் மட்டும் இவர்களுக்கு மட்டும் எப்படி தீவிரவாதமாகப்பட்டது? எப்படி தீவிரவாதமாகப்பட்டது? ஒரு இனத்தை அழிக்கிற பொழுது, என் மண்ணை சிங்கள காரியர்கள் குடியமர்த்த பொழுது, என்னுடைய தாய் தந்தைகளை கற்பழிக்கிற பொழுது, என் தாய் தந்தைகளை நிர்வாணமாக ஊர்வலம் விட்ட பொழுது, என் பள்ளி மாணவர்களுக்கு அதிக மதிப்பு அளிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, தமிழ் மாணவர்களை அடித்து உதைத்த பொழுது, என் விடுதலை புலிகள் இயக்கம் மாணவர்கள் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். எதற்காக? என் தொப்புள் கொலை உறவுகளை காப்பாற்றுவதற்கு துடித்தார்கள். ஆனால் இந்த நாடு இந்திய நாடு, RSS கட்டுப்பாட்டில் பிஜேபி இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்தது. அன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருந்துதான் அனைத்து வரிகளும் அதிகமாக வரிப்பணத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்முடைய வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு அன்றைக்கு இந்திய அரசு என்ன செய்தது? ரேடார் கருவிகளை வாங்கி கொடுத்தது. ரேடார் கருவிகளை வாங்கி கொடுத்து இலங்கைக்கு போர் பயிற்சி, இலங்கை ராணுவத்திற்கு இந்திய அரசு போர் பயிற்சி கொடுத்தது. இந்திய நாட்டில் ஒரு உறவாக இருக்கக்கூடிய, அங்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கொலை உறவுகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்திய அரசு தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சிங்கள இனவரி காரியர்களுக்காக உதவி செய்தது. விடுதலை புலிகள் இயக்கம் ஆயுத கப்பல் உலக நாடுகளில் இருந்து வருகிற ஆயுத கப்பல்களை 10க்கும் மேற்பட்ட ஆயுத கப்பல்களை இந்திய அரசு காட்டிக் கொடுத்தது. கப்பலில் அழித்து உழைத்தார்கள். புலிகளுக்கு ஆயுதம் இல்லாத செய்தார்கள் இந்திய அரசு. வெறும் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரே ஒரு சிங்கள இனவரி ராணுவத்தோடு மற்றவர்கள் போர் புரியவில்லை. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 16க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த போரை நடத்தினார்கள். அந்த போரை எதிர்கொண்டார்கள். இலங்கை அரசு அறிவித்தது பாதுகாக்கப்பட்ட பகுதி, முள்ளிவாய்க்கால் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியிலே தமிழ் மக்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து 1.5 லட்சம் தமிழர்கள் துடிக்க துடிக்க பச்சிளம் குழந்தைகள் இதை காட்சிப்படுத்தியிருக்கிறோமே எங்கள் தமிழ் உறவுகளை. இது காட்சி. ஆனால் கொடூரமாக செத்து மாண்டார்கள். அங்கே உணவுகள் கிடையாது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று இன்றைக்கும் இந்த கஞ்சி கொடுத்து நினைவுபடுத்துகிறார்கள். நிறைய தண்ணீர், கொஞ்சோண்டு அரிசி, உப்பை கலந்து உயிர் போகின்ற சூழலில் வாழ்வதற்காக அந்த கஞ்சியை பருகிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஐநா மன்றம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது. இந்த ஐநா மன்றம் இதற்கான எந்த முயற்சி செய்யவில்லை. ஐநா மன்றம் என்றது அமெரிக்காவுடைய மன்றம். இது உலக நாடுகளுடைய மன்றம் கிடையாது. அதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இந்த ஐநா மன்றத்துக்கு கிடையாது. அது அமெரிக்காவினுடைய கை பாகையாக வேலை செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் விடுதலை புலிகளுடைய முன்னணி போராளிகள் வெள்ளைக்கொடி ஏந்தி சமாதானத்துக்கு வந்த பொழுது அவர்களை சுட்டு